ஹலோ மக்களே, நான் வந்து 2ஆம் தேதி வந்து கீரை நான் விதைச்சேன். பட் இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கூட கார்டன் அப்டேட்டில் நான் போட்டிருப்பேன். ஓரளவுக்கு வந்து வந்தது. இப்போ சுத்தமாக வந்து அந்த மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குச்சி மாதிரி தான் இருக்குது. அந்த இலையெல்லாம் எல்லாம் உதிரி போயிடுச்சு. இப்போ ஒரு 4-5 செடி தான் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 2ஆம் தேதி போட்டேன். இதோட ஒரு 10 நாள் கழிச்சோ இல்லை 12 நாள் கழிச்சோ இது போட்டேன். இது ஓரளவுக்கு அதே ஸ்டேஜில் தான் இருக்குது, பெருசாக வளரல. இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அதிகபட்சம் வந்து ஒரு கீரை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 40 நாள் 35லேருந்து 40 நாள் தேவைப்படுதுங்கிற மாதிரி நான் யூடியூப்பில் பார்த்தேன். பட்டு இதே வந்து இன்னொரு இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே இந்த இடத்துல இது அதை கம்பேர் பண்ணும்போது இது குரோத் வந்து ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கீரை கிட்டேருந்து நம்ம எவ்வளோ சத்து எதிர்பார்க்குறோமோ அதே சத்து அது வளர்க்குற இடத்துலையும் இந்த கீரை வந்து எதிர்பார்க்கும். ஸோ அந்தளவுக்கு சத்து இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு குரோத் வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து நான் இந்த கீரை வளர்ப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணும் இருக்குது, கொக்கோ பீட்டும் இருக்குது, அப்பப்போ நான் கம்போஸ்ட்டும் போடுவேன். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி கொக்கோ பீட் தான் இருக்குது, என்கிட்ட மண் இல்லை. ஸோ அதனால் கொக்கோ பீட்டு மண்புழு உரமும் தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் குரோத் வந்து அதுக்கு சத்து வந்து பத்தலை. இந்த கீரை விதைகளுக்கு தகுந்த பத்தலை. நாம் நினைப்போம் அந்த குட்டியாக தானே விதை இருக்குது, அது ஈஸியாக வந்துடும்ல அப்படின்னு நினைப்போம். பட் இதுக்கு நிறைய சத்துக்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத இது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஒருவேளை வந்து ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால வளர மாட்டேங்குதோ, நாம் வந்து வீட்டுக்குள்ளார வச்சு வளர்த்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் பெருசாக இல்லை, ஆனால் கொஞ்சம் நிறைய மண்புழு உரம் அப்புறம் கொக்கோ பீட் மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நான் வியாழக்கிழமை தான் வந்து பண்ணேன், ஓகேங்களா. அதுக்குள்ளார வந்து ஓரளவுக்கு வந்து குரோத் வந்துருச்சு. பட் இது வந்து எந்தளவுக்கு குரோத் வந்திருக்குன்னு எனக்கு தெரில. இது வந்து வெந்தயக்கீரை. ஸோ வந்து வீட்டிலேருந்து வளர்க்கலாம் வெந்தயக்கீரை. இதுவும் வந்து பெட்டராக வந்து ஒரு 3 நாளில் ஓரளவுக்கு நல்லா முளைப்பி வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் சேம். ஸோ அந்த லைட்டிங் வந்து பெருசாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது வந்து இது ஃபுல்ஸாக வளர்ந்து பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஸோ ஆனால் வந்து இதுக்கு வந்து நம்ம கீரை வளர்க்குறோன்னா அந்தளவுக்கு வந்து சத்து வந்து கலவை வந்து பார்த்திங்கன்னா மண் கலவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சத்தாக இருந்தால் தான் நம்மளால் ஓரளவுக்கு அறுவடை பண்ண முடியும். இலைகள் வந்து சீக்கிரமாக வரும், தளன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ இதில் நான் கீரை வளர்ப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.